தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் 3-4 மாதங்கள் ஆக போகுது. இந்த கூட்டணி ஜெல்லா இருக்கா? தொண்டர்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்களா? இந்த கூட்டணியால திமுக வீழ்த்த முடியுன்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கா? எப்படி பாக்குறீங்க? அதான் இந்த கூட்டணியை பொறுத்தளவுல ஒரு நேச்சுரலான அலைன்ஸ் தான் இது. ஏன்னா இப்ப அதிமுகவுக்கும் பாஜக தேவை, பாஜகவுக்கும் அதிமுக தேவை. 24ல அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இந்த கூட்டணி வைக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டணியில நேச்சுரலாவே சில பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நிறைய நேரங்கள்ல பார்த்தா பாஜக அதிமுகவுக்கு ஒரு லைபிலிட்டியா மாறுறாங்க. இப்ப நீட் இஷ்யூவா இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுக்கும் போது அது அதிமுகவுக்கும் பிரச்சனை தான். அந்த இஷ்யூ எல்லாம் அதிமுகனால ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்ண முடியாது. இது நேச்சுரலா ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அதை தாண்டி இப்போ ஒரு அலையன்ஸ் ஜெல் ஆகணும்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். பட் இப்ப பாஜக செய்யக்கூடிய விஷயங்கள், ரீசெண்டா செய்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது ஏதோ ஒரு வகையில அதிமுகவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா தான் இருந்திருக்கு. அமித்ஷா அவர்கள் ஃபர்ஸ்ட் அவர் சென்னையில பேசும்போது கூட்டணி ஆட்சின்றாரு, அப்புறம் மதுரையிலையும் கூட்டணி ஆட்சின்றாரு. இப்போ ஒரு பத்திரிகைக்கு அவர் பேட்டி கொடுக்கும் போது அதுலயும் அவரு கூட்டணி ஆட்சின்னு அவரு பேசுறாரு. அது போக முருக பக்தர்கள் மாநாட்டுல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் அதிமுகவுக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அதிமுகவுக்கும் சரி இந்த கூட்டணிக்கும் சரி சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால ஒண்ணு நேச்சுரலாவே சில சிக்கல்கள் இருக்கு. அதை தாண்டி இவங்களும் சில புதுசா சிக்கல்களை இவங்களே உருவாக்கிக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. மேபி ஒரு வருஷம் இருக்கு அலைன்ஸுக்கு, இந்த எலெக்ஷனுக்கு. அதனால பிரச்சனைகள் எல்லாம் இப்ப தீர்த்துக்கிட்டு அப்புறம் லாஸ்ட் ஒரு 6 months சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு அவங்க யோசிக்கலாம். அது நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, அமித்ஷா அவர்களை பொறுத்தளவுல சீட் ஷேரிங் மேபி பின்னாடி போயிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். நெகோசியேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஒட்டி அவங்க பப்ளிக்கா அதிமுக மேல அழுத்தம் போட்டா பேக்ரவுண்ட்ல சீட்ஸ் இன்னும் பெட்டரா நெகோசியேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுகவை கூட்டணி ஆட்சி அப்படின்ற இடத்துக்குள்ள கொண்டு வந்தாச்சுன்னா மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வரது ஈஸி. பாமக, தேமுதிகலாம் அவங்களுக்கும் அதிகாரத்துல பகிர்ந்து தரோம், நீங்களும் உள்ள வாங்கன்னு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்சென்டிவ் கொடுத்து அவங்களையும் உள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை மைண்ட்ல வச்சு அவங்க கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயம் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அது போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் பப்ளிக்கா நடக்கும்போது அலையன்ஸ் டெஃபினட்டா ஜெல் ஆகாது. பட் இப்ப ஒரு இஷ்யூ வந்திருக்கு, கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. அந்த இஷ்யூவை பொறுத்தளவுல அதை 2 பேரும் சேர்ந்து கையில் எடுக்கிறாங்க, சேர்ந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஜாயிண்ட் ப்ரொடெஸ்ட் அது. அப்படி இருக்கும்போது ஓகே, இப்ப அந்த அலையன்ஸை நம்ம ஜெல்லாக்க வைக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். இவ்வளவு நேரமா அவங்க பண்ண விஷயங்கள்லாம் அந்த அலையன்ஸ் ஜெல்லாகாம இருக்கிறதுக்கான வேலைகளை பண்ணாங்க. இப்ப அந்த அலையன்ஸை ஜெல்லாக வைக்கிறதுக்கான வேலைகளை மேபி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களோன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கூட்டணி அந்த ஆட்சியில பகிர்வு தருவோம், ஆட்சியில பங்கு தருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பெரும்பான்மையா ஆட்சி பிடிக்கக்கூடிய திமுகவும் சொல்ல மாட்டாங்க, அதிமுகவும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ரீசெண்டா கூட எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நம்ம 26ல தனி பெரும்பான்மையோடு ஆட்சியில அமருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருடைய மைண்ட் செட்டுமே கூட்டணியில, அதாவது கேபினெட்ல நம்ம கூட்டணிக்கு இடம் தர மாட்டோம் அப்படின்றதுதான் அவங்களுடைய இதுவா இருக்கு. திமுகவும் அதே ஸ்டாண்ட்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. கேபினெட்ல கூட்டணிக்கு இடம் பெறதுல என்ன சிக்கலாயிடும்? மற்ற மாநிலங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது மத்தியிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கொடுக்கறது என்ன சிக்கலாயிடும் நினைக்கிறாங்க திராவிட கட்சிகள்? சிம்பிளான விஷயம். இப்ப அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல அவங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தை பகிர்வதற்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகாரத்தை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும், எல்லா அதிகாரத்தையும் நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் தான் அவங்க யோசிப்பாங்க. இவ்வளவு நாளா ஹிஸ்டாரிக்கலா தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்க. ஸோ அதனால அதிகாரத்தை பகிர வேண்டிய தேவை அவங்களுக்கு பெருசா ஏற்படலை. பட் இப்ப அந்த பேச்சு ஏன் திரும்ப வருதுன்னா, திராவிட கட்சிகள் கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்காங்க. புது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ்லாம் எமர்ஜ் ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 10 yearsல பார்த்தோம்னா என்டிகே, அப்புறம் இப்ப டிவிகே உள்ள வந்திருக்காங்க, எம்என்எம், இந்த மாதிரியான கட்சிகள்லாம் உள்ள வரும்போது திராவிடம் அல்லாத மற்ற கட்சிகளும் வளர ஆரம்பிக்கிறாங்க. பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. ஸோ இப்ப அந்த பேச்சு இப்ப வர ஆரம்பிக்குது. திராவிட கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் அந்த பேச்சு வரல, இப்ப அது வர ஆரம்பிக்குது. ஆனா அதிகார பகிர்வு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இப்ப திமுக கூட்டணியே இருக்குன்னு வச்சுப்போம். கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருக்கும், விசிகேவுக்கு இருக்கும். அந்த மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்ல அதிகாரத்திலையும் அந்த மக்களை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் இல்லையா? அது இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். ஒரு 2% ஓட்டு இருக்குன்னு வச்சுப்போம், விசிகேக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ. அந்த 2%க்கு அங்க ரெப்ரசன்டேஷன் மேல இருக்கணும்ல.
ஸோ அந்த மெக்கானிசம் வேணும். இப்ப இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கூட்டணி கட்சிகள் நிறைய கட்சிகள் இருந்தாலும் மேபி ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை உள்ள கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். அந்த குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்களுக்கு எந்த ரெப்ரசன்டேஷனுமே கிடையாது. அவங்க வாக்களித்தாலும் அவங்களுக்கு அதிகாரத்துல எந்த ரெப்ரசன்டேஷனுமே இல்லை. இது ஜனநாயக பூர்வமா பார்த்தாலுமே ரொம்ப தவறான விஷயம் இல்லை. ஸோ டெமோக்ராட்டிக்கலா உங்களுக்கு டெஃபினட்டா எல்லாருக்கும் அதிகாரத்துல எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். ஸோ அதனால நியாயப்படி பார்த்தா அதிகார பகிர்வு அப்படின்றது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம், நியாயமான ஒரு விஷயம். மெஜாரிட்டி என்கிட்ட இருக்கும்பொழுது நாங்க ஏன் கேபினெட்ல இடம் தர்றோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. நான் எப்படி பார்த்தா, நீங்க உங்களுக்கு மெஜாரிட்டி வந்தா கூட அந்த கூட்டணி விஷயம் தான் வந்திருக்கீங்க. ஸோ இந்த கூட்டணியை யூஸ் பண்ணி, அந்த கூட்டணி வாக்குகளை யூஸ் பண்ணி தானே நீங்க பவருக்கு வரீங்க. அப்படி இருக்கும்போது அந்த 2%, 3%, 4% மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்ல. பவர்ல 5, 10 இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்ல. இப்ப அதிகாரத்துல இந்த மக்களுக்கு எந்த ரெப்ரசன்டேஷனுமே இல்லையே. உங்க கூட்டணி கட்சிக்கு தானே வாக்களிச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலா பார்த்தா கூட நியாயப்படி அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருந்திருக்கணும்ல. ஸோ அதனால எனக்கு என்னமோ அதிகார பகிர்வுன்றது ரொம்ப நியாயமான விஷயம், கண்டிப்பா கொடுத்தே தீரணும். அந்த இடத்துக்கு திராவிட கட்சிகளை தள்ளுறது நல்லது. அவங்க மேல அழுத்தம் போட்டு அதிகார பகிர்வு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க கொண்டு போறது நல்லது. பட் அதிமுகவை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அதிமுகவுக்கும் அந்த கூட்டணிக்கு இது நல்லதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப அதிகார பகிர்வு அப்படின்ற ஒரு இடத்துக்கு அதிமுக இறங்கி வராங்கன்னு வச்சுப்போம். அது அதிமுகவை பலவீனமா காட்டும், எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களை வீக்கா காட்டும். ஸோ இப்ப இது வரைக்கும் அதிகார பகிர்வு பண்ணவே இல்லை. இன்னைக்கு பண்றாங்கன்னா நேச்சுரலா ஓகே, இப்ப பாஜக டாமினன்ட் ஆயிட்டாங்க, அதிமுக வீக் ஆயிட்டாங்கன்ற இமேஜை ஏற்படுத்தும். அது அந்த கூட்டணிக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இப்ப அந்த கூட்டணியை பொறுத்தளவுல மெயின் பிளேயர் யாரு? அதிமுக தான். அதிமுக தான் அதிகப்படியான வாக்குகளை உள்ள கொண்டு வரணும். டெஃபினட்டா அதிமுக கிட்ட 25% ஓட்ஸுக்கு மேல கண்டிப்பா கையில இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியை ஜெயிக்கணும்னா அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான தோற்றத்தை மெயின்டைன் பண்ணும். அப்பதான் அதிமுகவால ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய வாக்குகளை கொண்டு வர முடியும். அப்ப நீங்க கூட்டணி 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 ஆட்சி இந்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதிகார பகிர்வு எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா, அது ஒண்ணு கூட்டணிக்குள்ள பெரிய முரண் இருக்குன்றதை காட்டும், அதுவும் கூட்டணிக்கு நல்லது கிடையாது. ரெண்டாவது அதிமுக வீக்கா இருக்கு அப்படின்ற தோற்றத்தை ஏற்படுத்தும், அதுவும் கூட்டணிக்கு நல்லது கிடையாது. சோ அதனால நியாயப்படி பார்த்தா கூட்டணி ஆட்சி கரெக்டான ஒரு விஷயம், அது நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இந்த எலெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இது சிக்கல். இன்னும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் சில கட்சிகள் நம்பிக்கை கூட வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப பாமக டவுட்டோட இருக்காங்க, தேமுதிக டவுட்டோட இருக்காங்க. கண்டிப்பா. சோ கூட்டணி ஆட்சி உங்களுக்கு வந்து கேபினெட்ல இடம் தரும் அப்படின்னும் பொழுது நிறைய கட்சிகள் நம்பிக்கையோடு அதிமுக வந்து அணுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? சோ இந்த எலெக்ஷன்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட அவங்க யூஸ் பண்ணலாம். மேபி பாஜக அந்த மாதிரியான ஒரு பிளான் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி அதை கூட, அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிளான் மேபி பாஜகவுக்கு இருக்கலாம். கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு அதிமுகவை கொண்டு வந்தாச்சுன்னா மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வரது அதுக்கப்புறம் ஈஸின்றதை விட கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதனால மேபி அந்த ஸ்ட்ராட்டஜி அமித்ஷாக்கு இருக்கலாம். நமக்கு தெரியல அவங்களோட பிளான் என்னன்னு தெரியல, எதுக்காக அதிமுகவுக்கு குடைச்சலை கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு தெரியல. பட் அது மேபி ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். பட் டெஃபினட்டா அந்த இடத்துக்கு இறங்கி வராங்கன்னா அதிமுக அது வீக்கா காட்டும். அதை அதிமுக கண்டிப்பா அவங்க விரும்ப மாட்டாங்க. ரெண்டாவது, பிஎம்கேவுக்கும் டிஎம்டிகேவுக்கும் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? வேற அவங்க எங்க போக முடியும்? எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இப்ப திமுக கூட்டணியை பொறுத்தளவுல ஹவுஸ்ஃபுல். அங்க மேபி இவங்க உள்ள வந்தாங்கன்னா விசிகே வெளில போயிருவாங்க. விசிகே பிஎம்கே ரெண்டு கட்சிகளும் அகாமடேட் பண்ண முடியாது, அதை கிளியரா விசிகே சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, அப்படி அகாமடேட் பண்ணா அந்த அலைன்ஸ் ஜெல்லும் ஆகாது. ஸோ அதனால இருந்தா பிஎம்கே இருக்க முடியும், இல்லைன்னா விசிகே இருக்க முடியும். ரெண்டுல ஒன்ன சூஸ் பண்ணணும்னா ஸ்டாலின் யாரை சூஸ் பண்ணுவாரு? மேபி அவர் ஸ்ட்ரைட்டா ஒரு விசிகேக்கு தான் போவார். ஏன்னா கண்டினியூஸா அது ஒரு வின்னிங் அலைன்ஸா இருந்திருக்கு. அப்படி ஒரு வின்னிங் அலைன்ஸா இருக்கும்போது அந்த அலைன்ஸை டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஸ்டாலின் கண்டிப்பா யோசிக்க மாட்டாரு. விசிகேவோட அந்த ஓட் பேஸும் பார்த்தோம்னா டிஎம்கேவோட ஓட் பேஸோட அது நல்லா கிளியரா ஜெல் ஆகுது, இந்த அலைன்ஸோட கிளியரா ஜெல் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இல்லை. அப்ப பிஎம்கே வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? பிஎம்கே ஒரே ஆப்ஷன் தான். அப்ப டிவிகே கிட்ட வேணா போகலாம், என்டிகே கிட்ட வேணா போகலாம். அது அவங்க பண்ண மாட்டாங்க. அது போனா அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்ப ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? தவறான முடிவுகள் நம்ம எடுத்துட்டோம், அதனால கட்சி பெரிய பாதிப்பை ஃபேஸ் பண்ணுது. கட்சி பாதிப்பை ஃபேஸ் பண்ணுதுன்னா அது அதோட பொருள் என்ன? சீட்ஸ் எங்களை ஜெயிக்க முடியல. அப்ப நீங்க டிவிகே கிட்ட போனாலும் அதே தான், உங்களுக்கு ஒரு சீட் ஜெயிக்க முடியாது. என்டிகே கிட்ட போனாலும் அதே தான், சீட் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால அந்த ஆப்ஷனை டெஃபினட்டா பிஎம்கே எடுக்க முடியாது. பிஎம்கேக்கு ப்ராக்டிக்கலான ஆப்ஷன்னா அது ஏடிஎம்கே மட்டும்தான். டிஎம்டிகே எடுத்துக்கிட்டோம்னா மேபி அவங்க அகாமடேட் பண்ணலாம், அதுவுமே கஷ்டம் தான். அதிமுக கிட்ட பெரிய கூட்டணி கட்சிகள் இல்லை.
அப்படி இருக்கும்போது அதிமுகனால இன்னும் நல்லா டிஎம்டிகே அகாமடேட் பண்ண முடியும். இங்க ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும்போது இவங்க அகாமடேட் பண்ணணும்னு நினைச்சா கூட கொஞ்சம் சீட்ஸா கூட அகாமடேட் பண்ண முடியும். அது அதிமுக இன்னும் பெட்டரா அதை பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போதும் எனக்கு என்னமோ டிஎம்டிகேவுக்கும் இவங்க தான் பெட்டர் ஆப்ஷன் பாக்குறேன். பிளஸ் டிஎம்டிகே பிஎம்கே ரெண்டு கட்சிகளும் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏடிஎம்கேயோட பெட்டரா அலைன் ஆவாங்க. ஏன்னா அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி அவங்களோட கேரக்டரே பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஆன்டி டிஎம்கே டோன்ல தான். இப்ப பிஎம்கே வந்து ஒரு சாதிய மையமா வச்சு உருவாக்கப்பட்ட கட்சி, அது டிஎம்கேவோட பெருசா ஜெல் ஆகாது. ஏதோ ஒரு வகையில அவங்க டிஎம்கேவோட கூட்டணிலாம் சில காலகட்டங்களில் வைத்தாலுமே பை நேச்சர் பார்த்தோம்னா அவங்க டிஎம்கேவோட முரண்படக்கூடிய ஒரு கட்சி தான். டிஎம்டிகேவும் பார்த்தோம்னா அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில அவங்க திமுகவோட சேர்ந்து போனதை விட திமுக எதிர்த்து அரசியல் பண்ணதுதான் அதிகம். ஸோ நேச்சுரலாவே இவங்க எல்லாம் இந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுவும் இல்லாம இப்ப இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் சீல் ஆனதுக்கு அதுக்கப்புறம் முடிஞ்சது, அவ்வளவுதான். சிறிய கட்சிகளுக்கு பெரிய ஆப்ஷன் கிடையாது. பிசிகேக்கு அங்க போக முடியாது, கம்யூனிஸ்டுகளுக்கு அங்க போக முடியாது, எம்டிஎம்கேவுக்கு அங்க போக முடியாது, காங்கிரஸுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இவங்க எல்லாம் ஒரு சைட்ல ஆப்ஷன் இல்லைன்ற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா நேச்சுரலா பிஎம்கே டிஎம்டிகேவுக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது. அவங்களும் அந்த இடத்துல தான் உட்கார்ந்து ஆகணும். ஸோ இங்க ஆக்சுவலா நான் எப்படி பார்க்கணும், இந்த எலெக்ஷன் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா பிஜேபி தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க. பிஜேபி ஒரு கூட்டணிக்குள்ள அவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு நேச்சுரலா. இப்ப பிஜேபி மட்டும் இந்த சீன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு பெரிய எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கலவரம் நடந்திருக்கும். அலைன்ஸ், கூட்டணி, பேச்சுவார்த்தை, இங்க போறேன் அங்க போறேன், அப்படியே லெஃப்ட்ல கை காமிச்சிட்டு ரைட்ல திரும்புறது எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஸோ பிஜேபி உள்ள ஒரு இடத்துல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மற்ற கட்சிகளுக்கு ஆப்ஷன் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ டிவிகேவும் கூட்டணி அரசாங்கம் அமைப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. டிவிகே நோக்கி யாரும் போற மாதிரி தெரியல, அந்த அறிகுறி எதுவுமே தென்படல. விஜய் அவர்களும் ரொம்ப ஆக்டிவா செயல்படுற மாதிரி தெரியல. இந்த லாக்அப் டேட் நடந்தே வந்து ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ரொம்ப லேட்டா ஒரு அறிக்கை போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ டிவிகேவால ஒரு இம்பாக்டை வந்து இந்த தேர்தலில் ஏற்படுத்த முடியாதா? எனக்கு தெரிஞ்ச டிவிகேவால எந்த தேர்தலையுமே பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது. என்னோட கணிப்பு என்னன்னா, இப்ப அவங்க கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இருக்குல்ல, அதுல அவங்க ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் தான் பிக்கெஸ்ட் இம்பாக்டா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக அவங்களோட தாக்கம் வந்து கம்மியாகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஸ்டார்ஸ்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஸ்டார்ஸ் பத்தின ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த ஹைப்பை யூஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா நான் சொல்லும் போது அரௌண்ட் ஒரு 5 to 12 வச்சுப்போமே, அந்த அளவுக்கு அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி டிவிகேவால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்ப ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோம்னா, புது கட்சி எடுக்கும்போது லீடர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. லீடர் தான் அதை லீட் பண்ணணும். இந்த கட்சியை ஒரு லீடர் ஆரம்பிக்கிறாருன்னா ஆரம்பிக்கிறதுக்கான அந்த தேவை இருக்கணும், ஒரு விஷன் இருக்கணும், அந்த விஷனை நோக்கி நம்ம கட்சியை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் ஒரு கட்சியை நம்ம வளர்த்து கொண்டு போக முடியும். தலைவர் ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கணும். தலைவர்கிட்ட இருந்து அந்த எனர்ஜி வந்து தொண்டர்கள்ட்ட எல்லாம் போகணும். அப்பதான் தொண்டர்களும் வேகமா வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இங்க கட்சி பெருசா ஆர்கனைஸ்டா இல்ல, கட்சிக்கு கொள்கை எதுவும் இல்ல. தலைவரும் பார்த்தோன்னா அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. அவர் சினிமா நடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சினிமா நடிச்சு முடிச்சு அடுத்த ப்ரொமோஷன்ல பிஸியா இருப்பாரு. ஸோ தலைவர் வேற பிசினஸ்ல ஃபோக்கஸ்டா இருக்காரு, அரசியல் பிசினஸ்ல ஃபோக்கஸ்டா இல்ல. அன்பார்ச்சுனேட்லி அரசியல் பிசினஸா தான் இருக்கு. ஸோ அதனால அவர் வேற பிசினஸ்ல ஃபோக்கஸ்டா இருக்காரு. அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு இஷ்யூ எடுத்து நீங்க பிரச்சனை பண்ணணும், அதை ரைஸ் பண்ணணும், போராட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணணும், களத்துல இறங்கி நீங்க பிரச்சாரம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போதுதான் தொண்டர்கள் வந்து ட்ரெயின் ஆவாங்க, அவங்க அரசியல் மயப்படுவாங்க. அதுக்கு முதல் தலைவருக்கு ஒரு அரசியல் கிளாரிட்டி இருக்கணும். எல்லாமே தலைவர் தான் பண்ணணும். ஒரு புது கட்சின்னு வரும்போது ஒரு கட்சி வளர்ந்துட்டு அது வேற விஷயம். ஒரு கட்சி வளர்ந்து அதிகாரத்தை கைப்பற்றியாச்சுன்னா அது வேற விஷயம். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டம் இருக்கும். நம்ம 5 years நம்ம எதிர்கட்சியா இருப்போம், அடுத்த 5 வருஷம் ஆளுங்கட்சியா இருப்போம். எதிர்கட்சியா இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த விஷயத்த பண்ணுவாங்க சைலண்டா. ஆளுங்கட்சியான என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். அதுக்குள்ள அவங்க ஃபிட் ஆயிப்பாங்க. ஸோ அது இருக்கும். பட் புதுசா ஒரு கட்சி எடுக்கும்போது நீங்க வளர்க்க வேண்டிய தேவை ஒரு கட்சியை. கட்சி வீக்கா இருக்கும், அதை நீங்க வளர்த்து அதிகாரத்துக்கு வர அளவுக்கு நீங்க அதை ஸ்ட்ராங் ஆகணும். அது சும்மா நடந்துடாதுல்ல, எதுவுமே சும்மா நடக்காது. அதுக்கு நீங்க வேலை பண்ணணும், உழைப்பை செலுத்தணும். அது நீங்க பண்றீங்களா, கரெக்டா பண்றீங்களா, தப்பா பண்றீங்களான்னா செகண்டரி. நீங்க ஏதாவது பண்றீங்களா? எதுவுமே பண்ணல. 2 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சும்மா ஒரு 4 தடவை வெளில வந்து பேசியிருக்கீங்க. இது அரசியல் செயல்பாடே கிடையாது. அந்த 4 தடவை நீங்க வெளில வந்து பேசினதுல நீங்க என்ன பேசுனீங்கன்னு டீப்பா போனா ஒண்ணுமே பேசல. ஸோ இப்போ விஜய் அவங்களோட கட்சியை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸே இல்லை. அந்த கட்சி ஸ்டார்ட் ஆனப்ப நானே அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்.
கட்சி பேச்சாளர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பாக அட்லீஸ்ட் இருந்தது. கட்சி பேச்சாளர்களோ அந்த கட்சியை ஆதரிப்பவர்களோ அவங்க ஏதோ விஜய் ரசிகர் அதுன்னு சொல்லிட்டு அவங்க டிவில எல்லாம் போய் டிஸ்கஸ் எல்லாம் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது இருந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படணும்னா கூட நீங்க ஏதாவது செயல்படணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்சப்ப இந்த கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா, விஜய் அரசியல் எடுபடுமா எடுபடாதா இப்படிலாம் பேசும்போது ரைட் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. ஆனா 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அதே பேச முடியாது இல்ல. கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதானே பேசிட்டு இருக்க முடியாது இல்ல. நீ புதுசாக ஏதாவது பண்ணணும், இஷ்யூஸ் எடுக்கணும். அப்பதான் அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி டிஸ்கஷன்ஸ் தான் நடக்கும், டிபேட்லாம் பண்ண முடியும். போக போக என்ன ஆகுதுன்னா அவங்க பேசுறதுக்கு நல்ல ஆட்கள் இருக்காங்க, நல்ல திறமையான யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. நீங்க எதுவுமே பண்ணாம மேல அமைதியா இருக்கும்போது கீழே எதுவுமே பண்ண முடியாது. இப்ப இந்த இஷ்யூ கஸ்டோடியல் டெத்தை பொறுத்தளவுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க டிவிக்கு, அதை அப்போஸ் பண்றாங்க, போராட்டம் பண்ணுவோன்றாங்க. இது பண்ணும்போது தான் அந்த ஆட்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குது இப்ப. ஸோ அவங்களும் அடுத்தது அதை டிவியில போய் பேசுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க, அவங்களோட யூடியூப் சேனல்ஸ்ல பேசுவாங்க, இதெல்லாம் பண்றாங்க. இதை ரெகுலரா பண்ணும்போது ரெகுலரா அவங்களும் ஆக்டிவா இருப்பாங்க, கட்சிக்காரனும் ரெகுலரா ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கல. நான் எப்படி பாக்குறேன்னா இந்த கட்சியில கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே டாப்ல தான். விஜய் அப்படின்ற இண்டிவிஜுவல் வந்து ஆக்டிவா இல்லை, அவர் பொலிட்டிக்கலி ஆக்டிவா இல்லை. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சினிமாவா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அரசியலாம் நமக்கு தெரியல. அவரோட பிளான் அவருக்கு தான் தெரியும். பட் வெளில இருந்து பார்க்கும்போது, பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது பொலிட்டிக்கலா அவர் ரொம்ப இன்ஆக்டிவா இருக்கார். அப்படி இருக்கும்போது அரசியல்ல பெருசா எதுவும் பண்ண முடியாது. இப்போ கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்லாம் வந்து பேசப்படுது. ஆனாலுமே அந்த வாக்கா அறுவடை பண்ணக்கூடிய எதிர்கட்சிகள் இப்பொழுதைக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆக்சுவலா எப்படி பாக்குறோம்னா எதிர்கட்சிகள் இருக்காங்க, ரொம்ப நிறைய இருக்காங்க. அதான் பிரச்சனை. அவங்க அறுவடையும் செய்வாங்க, ஆனா பிரிஞ்சிருது. அதுதான் சிக்கல். இப்ப என்னன்னா பார்க்கும்போது திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. திமுகவுக்கு எதிரான மனநிலையும் மக்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கு. திமுக ஆக்சுவலா ஒரு அன்பாப்புலர் பார்ட்டியா தான் இருக்கு ஓவராலா பார்க்கும்போது. ஆனா அந்த திமுக எதிர்ப்புன்றது ஓரணியில போக்கஸ்டா இல்ல. தமிழ் தேசியத்திலேயோ பாஜக அரசியல்லையோ அதிமுக அரசியல்லையோ டிவிகேக்குள்ளேயோ அது போக்கஸ்டா இல்லை. அது எல்லா இடத்துலயும் ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ திமுகவை எதிர்க்கிறதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நிக்கலாம் அப்படின்றதுல மக்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ ஒரு காலத்துல திமுக அதிமுக 2 பேரும் ஏறக்குறைய பேலன்ஸ்டா இருந்தாங்க. அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்ப எப்படி இருந்ததுன்னா இந்த சிறிய கட்சிகள்லாம் நிறைய இல்லை. அப்ப ஒன்ல இவங்க அவங்கன்னு மாத்தி மாத்தி வந்தாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா புதுசா நிறைய ஃபோர்ஸஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. புதுசா நிறைய ஃபோர்ஸஸ் வர என்ன ஆகுதுன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் அதிகமாகுது. நேத்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்ன்றது ப்ராபப்லி 40-50% இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் பாக்குறேன் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இன்னும் அதிகமாயிருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆகுது. ஃபார்ச்சுனேட்லி ஃபார் டிஎம்கே அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆகுது. ஆனா இது கம்ஃபர்டபுளான பொசிஷன் கிடையாது திமுகவுக்கு. நேற்று இருந்ததை விட நீங்க மோசமான கண்டிஷன்ல இருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பா கன்சாலிடேட் ஆகும்ல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த அரசியல்ன்றது மக்கள் தேடல் வந்து அவங்க ஒரு விருப்பத்தோட வருவாங்க. அந்த வேலை நடக்கலன்னா அடுத்தது வேற விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்ப ஆன்டி டிஎம்கே அப்படின்றதுதான் என்னோட விருப்பம். அதை பேஸ் பண்ணி நான் இப்ப பாஜக, என்டிகே, டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே நிறைய கட்சியில இருக்கேன். நாளைக்கு நான் பாக்குறேன் இல்ல இது சரியா வரமாட்டேங்குது, திமுக பெருசா எதுவும் பாதிக்க மாட்டேங்குது, அப்ப நான் என்னோட ஸ்டாண்டை மாத்துவேன்ல. சரி அப்ப மேபி நான் என்டிகே பக்கம் போனா பெட்டரா இருக்கும், மேபி நான் வந்து பிஜேபி பக்கம் போனா பெட்டரா இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கன்சாலிடேட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப பிரியுது, நாளைக்கு இது கன்சாலிடேட்டும் ஆகும். ஸோ அதனால இது வந்து திமுக பலவீனப்பட்டிருக்கிறத தான் காட்டுது ஆக்சுவலா. ஆனா இருந்தாலும் இன்னும் அந்த கன்சாலிடேஷன் நடக்கல. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸுக்கான கன்சாலிடேஷன் நடக்கல. அதை யூஸ் பண்ணி இப்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க திமுக. ஓகே, இந்த டைம் வரை திமுக வீழும், திமுக தோல்வியடையும் 26 அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போல இல்லையா? சொல்ல முடியாது. எனக்கு என்னமோ பார்க்கும்போது பெரிய ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆன மாதிரி இல்லை. டெஃபினட்டா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஆனால் பெரிய ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆன மாதிரி எனக்கு தெரில. ஆனா 2011லயுமே எனக்கு அப்படிதான் இருந்தது. ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்றீங்க? ஆமா, 2011 பெரிய லேண்ட்ஸ்லைட் விக்டரி இல்ல அதிமுகவுக்கு. எனக்கு என்னமோ 2011 என்னோட பர்சனல் ரீடிங் என்னவா இருந்ததுன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா, டிவி பாக்குறேன், பேப்பர்லாம் படிக்கிறேன், ஒன்றும் பெரிய நெகட்டிவான விஷயங்கள்லாம் இல்லை. திமுக அந்த டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா இன்னும் எல்லா இடத்துலயும் திமுக பிரசன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அப்ப இன்னைக்கு விட அதிகமா, ரொம்ப அதிகமா இருந்தது அந்த டைம்ல. அந்த டைம் பார்த்தா 6 to 11 டைம்ல இன்னும் ரொம்ப அவங்களோட பிரசன்ஸ், அவங்களோட டாமினன்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப அதிகமா இருந்தது. அப்படி இருக்கும்போது நேச்சுரலா நான் என்ன யோசனைனா, எனக்கு ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப கிடையாது, பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்ஸும் அப்ப கிடையாது பெருசா. 2 திராவிட கட்சிகளும் மோசம்ன்றது அப்ப இருந்தது எனக்கு.
பட் இருந்தாலும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரிசல்ட் வரும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அப்பதான் நான் யோசிச்சேன், நீங்க ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்றீங்க. பப்ளிக் பர்செப்ஷனை நீங்க பணத்தை வச்சு மீடியா கண்ட்ரோல் வச்சு நீங்க உருவாக்கிடலாம். ஆனா அந்த பப்ளிக் பர்செப்ஷன் உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிஜமாவே மக்களோட மைண்ட்ல வேற தாட் இருக்கலாம். கிராமங்கள் இருக்கு, டவுன்ஸ் இருக்கு. நம்ம வெறுமனே எங்க சிட்டில மீடியாலாம் சிட்டி பேஸ்டு. இங்க இருக்கிற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பெரிய ஊடகங்களும் எல்லாம் சிட்டி பேஸ்டு. இங்க நம்ம சென்னைக்குள்ள உட்காந்துட்டு நம்ம பிடிச்ச கதையெல்லாம் பேசலாம். ஆனா கிராமத்துல இருக்கவங்களோட மைண்ட் செட் என்னன்னு தெரியாது, டவுன்ல இருக்கவங்களோட மைண்ட் செட் என்னன்னு நமக்கு தெரியாது. அதான் எலெக்ஷன் வரும்போது அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். மீடியால அவங்களோட வாய்ஸ் எல்லாம் வராது, ஆனா எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. ஸோ அதனால இதெல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போதைக்கு பார்க்கும்போது எதிர்வாக்குகள்லாம் ஸ்பிளிட் ஆயிருக்கு. டிஎம்கேவோட வாக்குகள் சாலிடா இருக்கு. அட்லீஸ்ட் இந்த அலைன்ஸ் வச்சு பார்க்கும்போது டிஎம்கே அலைன்ஸ் இன்டாக்டா இருக்கு. ஸோ அந்த வகையில அவங்களோட கோர் ஓட்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் பார்ப்போம், நம்ம எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். நம்ம எதையுமே கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாது. இப்போ 26 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷனா இருக்கு. 100% இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன். அதுல பெரிய மாற்றம் எதுவும் வரும்னு நம்பிக்கை இல்லை. பட் ஆனா மாற்றத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும், ஒரு இனிஷியல் ஸ்டெப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஏன்னா இப்ப 26ல இன்கேஸ் அதிமுகனால ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா இந்த திராவிடியன் சிஸ்டம் இருக்கு பாருங்க, அது கிராக் ஆகும், கொலாப்ஸ் ஆயிடுமோ. அது கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அது. இப்ப திமுக 2 தடவை ஜெயிக்கிறாங்க ஸ்டார்டிங்ல. ஃபர்ஸ்ட் டைம் பவருக்கு வராங்க, செகண்ட் டைம் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதிமுகன்ற புது கட்சி உருவாது. ஏன் திமுக 2 டைம்ஸ் ஜெயிக்கும் போது அதிமுகன்ற புது கட்சி உருவாக வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது? ஸோ மக்களுக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது. கண்டினியூஸா அவங்க 2 டைம்ஸ் ஜெயிக்கும் போது திமுக கையில் அதிகப்படியான பவர்ஸ் குவியுது, மக்கள் பாதிப்பை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ திமுகவை கவுண்டர் பண்றதுக்கு புது கட்சி நமக்கு தேவை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தமிழ் மக்கள் தள்ளப்படுறாங்க. ஒரு புது கட்சியை உருவாகுது. அந்த ஸ்பேஸை எம்ஜிஆர் வந்து நல்லா எஃபெக்டிவா அவரு யூஸ் பண்ணிக்கிறார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டாட்டஸ் ஸ்கோர். ஒரு தடவை திமுக, இன்னொரு தடவை அதிமுக. சில நேரங்களில் அதிமுக 2 டைம்ஸ்லாம் ஜெயிக்கிறாங்க. இப்ப அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதும் அந்த மாதிரி ஜெயிக்கிறாங்க. பட் ஓவராலா ஒரு ஸ்டாட்டஸ் ஸ்கோ இருக்கு. அந்த ஸ்டாட்டஸ் ஸ்கோ பிரேக் ஆகி திரும்பவும் திமுக 2 டைம்ஸ் ஜெயிக்குதுன்னு வச்சுப்போம். அப்ப நடந்ததை யோசிச்சு பாருங்க. அப்ப 2 டைம்ஸ் ஜெயிக்கும் போதே மக்களுக்கு ஒரு புது கட்சி வேணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுது. இன்னைக்கு திரும்ப 2 டைம்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னா அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு திமுக ரொம்ப கரப்டான பார்ட்டி, இன்னும் கொஞ்சம் கூட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. அப்ப மக்கள் வந்து அப்ப ஒரு கார்னருக்கு தள்ளப்படுவாங்க. நீங்க திமுகவை கவுண்டர் பண்றதுக்கு ஏதாவது செய்தாகணும் அப்படின்ற கார்னருக்கு தள்ளப்படுவாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் இருந்தும் அதிமுகன்ற ஒரு வாய்ப்பு வந்து எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இப்ப ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுப்போம். ஒரு அரசியல் சக்தியை வீழ்த்தி புதுசா ஒரு அரசியல் சக்தியை உருவாக்குறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க யாரை வீழ்த்துறீங்களோ திருப்பி அங்கேயே போக முடியாது. இப்ப மன்னராட்சியை வீழ்த்தி நீங்க ஜனநாயக முறையை உருவாக்குறீங்கன்னு வச்சுப்போம், திருப்பி நீங்க மன்னராட்சிக்கு போக முடியாது, நீங்க ஃப்ரண்ட்ல தான் போக முடியும். ஸோ அதனால காங்கிரஸை வீழ்த்தி திமுக வந்தாச்சு, திரும்ப மக்களுக்கு காங்கிரஸ் பின்னாடி போக முடியல. அப்ப புதுசா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அவங்க கிரியேட் பண்றாங்க, ஒரு திராவிடியன் ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்றாங்க. திமுக ஒரு திராவிடியன் ஆல்டர்னேட்டிவ், திமுகவுக்கு பேரலா இன்னொரு திராவிடியன் ஆல்டர்னேட்டிவ் அவங்க கிரியேட் பண்றாங்க, திமுகவை கவுண்டர் பண்றதுக்கு கிரியேட் பண்றாங்க. ஸோ ஒரு ஸ்டாட்டஸ் கோ, அந்த ஸ்டாட்டஸ் கோ இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த ஸ்டாட்டஸ் கோவை பிரேக் பண்ணியாச்சுன்னா அதிமுக லெட்ஸே தோக்குறாங்கன்னு வச்சுப்போம், இன்கேஸ் தோக்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி தோத்தாங்கன்னா அது டெஃபினட்டா நான் சொல்லுவேன் அது திமுகவுக்கு தான் பயங்கரமான டேஞ்சர் அது. அப்ப மக்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை போகும். அதிமுக மேல நம்பிக்கை போச்சுன்னா அது ஒரு திராவிட கட்சி. அப்ப எங்க போவாங்க? பாஜக பக்கம் போலாம், என்டிகே பக்கம் போலாம், டிவிகேவை நான் பெரிய ஆப்ஷனா பார்க்கலாம், அவங்களுக்கு பெரிய அரசியல்லாம் இல்லை. ஸோ அதனால அப்ப இந்த நான் சொன்ன இந்த ஓட்ஸ் எல்லாம் வேற சைட்ல கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுகனால அதிமுகவை டீல் பண்ற மாதிரி பாஜகவையும் என்டிகேவெல்லாம் டீல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இங்க 50 வருஷம் ஆட்சி பண்ண பேகேஜ் எல்லாம் கிடையாது. அதனால அவங்க அப்புறம் எப்படி டெல்லியில ஆம் ஆத்மி உள்ள வரும்போது ஆம் ஆத்மிய காங்கிரஸாலேயோ பாஜகவாலேயோ ப்ராப்பரா டீல் பண்ண முடியல. ஏன்னா காங்கிரஸுக்கும் பாஜகவும் இருக்கக்கூடிய பேகேஜ் வந்து ஆம் ஆத்மி கிடையாது. ஆம் ஆத்மி ஒரு ஃப்ரெஷ்ஷான பார்ட்டி. ஸோ அக்ரெசிவா அவங்க பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க, அதை விட இன்னும் ரொம்ப அக்ரெசிவா பண்ணுவாங்க. ஸோ அதனால இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் எலெக்ஷனா இருக்குன்னு நான் பாக்குறேன். திமுக தோத்துட்டாங்க, அதிமுக பவருக்கு வராங்கன்னா ஸ்டாட்டஸ் கோ மெயின்டைன் ஆகும், அதே மாதிரி பழைய ஸ்டாட்டஸ் கோ அப்படியே மெயின்டைன் ஆகும். இன்கேஸ் அது ரிவர்ஸ்ல நடக்குதுன்னா அந்த ஸ்டாட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அர்த்தம். அப்கோர்ஸ் திமுக கொண்டாடுவாங்க அதை, ஆனா லாங் ரன்ல அவங்களுக்கு அது வீழ்ச்சி ஏற்படுத்தும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றி. நன்றி.